இப்படி தான் என்ன பேசுறதுனே தெரியல நேற்று நடந்த மேட்சை பார்த்ததுக்கப்புறமா. எல்லாருமே இந்தியா 76 ரன்ஸ் தோத்ததுனால பேட்டிங்கை வந்து ரொம்ப குறை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மேட்ச் நம்ம அங்கே தோக்கலை. 7-14 ஓவர்ஸ்லேயே நம்ம மேட்சை வந்து தோத்துட்டோம். நம்ம வந்து சேஸ் பண்ணதுலலாம் தோக்கலை. நம்ம தோத்ததுக்கு மெயின் ரீசனே பவுலிங் தான். என்ன ரீசன்னால இவ்வளோ ஒரு ரொம்ப கொஸ்டினபிள் பர்ஃபார்மன்ஸ் இந்தியா பண்ணியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கே மாஸ்டர் நம்ம தோத்தோம் மேட்ச்சில் வந்து கீ மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, எங்கே நம்ம இல்ல தோத்தோம்? நீங்க முதலே சொல்லிட்டீங்களே, பவர் பிளேல வந்து 31 ஃபார் 3 நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 7-14 ஓவர்ஸ் வந்து 93 ஃபார் 1. ஓகேங்களா. ஸோ பேசிக்கா வந்து என்ன சொல்றது, இது டெத் ஓவர்ஸ் ப்ராப்ளமோ பவர் பிளே ப்ராப்ளம்லாம் இல்லை. ஓகேங்களா. மிடில் ஓவர்ல வந்து நம்ம பேட்டிங் கொலாப்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி மிடில் ஓவர்ல பவுலிங் கொலாப்ஸ். அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து நம்மக்கிட்ட வந்து கரெக்டான பவுலர்ஸ் இல்லையோ, அதாவது அக்ஷர் பட்டேல் இன்க்ளூஷன் தான் நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். வைஸ் கேப்டன், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து கேஷவ் மகாராஜ் ஒரே ஓவரில் 3 விக்கெட் எடுக்கிறாரு. சிமிலர் டைப் ஆஃப் பவுலர். இல்ல அவங்க கொடுத்த ஜஸ்டிபிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கால லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கறனால அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடுறது கஷ்டமா இருக்கும்னாங்க. பை த டைம் அவர் வர்றப்ப விக்கெட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாமே காலி. ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து அதுக்கு பதிலாக வந்து அவங்க டூபேவை போட விட்டதும் வந்து ஆல்மோஸ்ட் பேக் ஃபயர்டு தான். ஸோ அது வந்து வாஷிங்டனுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணி 2 ஓவர் டூபேவை போட வச்சதும் வந்து அவங்களுக்கு ரன்ஸ் லீக் தான் ஆச்சு. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக்கஸ்ட் ஒரு பிளண்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 31 ஃபார் 3ன்னு இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு பவுலர் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். நான் வந்து எப்படி வேணால் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளோ ரன்ஸ் போயிருக்காதுன்றதை நான் வந்து ஷோர் ஷார்ட்டாக சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து மிடில் ஓவர்ஸில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இல்ல அதான் நீங்க யூஸ் பண்ண கரெக்டான வேர்டு. ஓகேங்களா. நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன். ஓகேங்களா. சஃபானா சொல்றேன், கண்ட்ரோல்ன்றது சுத்தமா இல்லை. ஓகேங்களா. ஒன்னு வந்து ஐ ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா. அவங்க வந்து பிளான் ஒர்க் அவுட் பண்ணாங்க, கரெக்டா அட்டாக் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அஸ் அ டீம் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்கு இல்லைங்களா. நான் சில ஸ்டாட் சொல்றேன் உங்களுக்கு. 2 நோபாலு. ஓகேங்களா. 2 நோபாலும் 6, 6 வைடு, ஆல்மோஸ்ட் 20 ரன்ஸ் பேசுறோம். ஓகேங்களா. T20 கேம்ல 20 ரன்ஸ் வந்து நீங்க கிஃப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா யூ ஆர் பேசிக்கலி செட்டிங் யுவர் செல்ஃப் ஃபார் ஃபெயிலியர். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணுமோ, அவங்க வந்து தே ஸ்டிக் வித் தேர் பிளான்ஸ், அந்த பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்ட்டு. நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பிளான்ஸ் இருந்துச்சா? அதாவது வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து நம்ம போடுவோம் அவங்க அவுட் ஆகிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரே ஒரு மைண்ட் செட்லேயே ஆடின மாதிரி இருந்துச்சுல்ல. இல்ல அதுதான் மெயினா வந்து வருணை வந்து அவங்க பிக் பண்ணி அடிச்சது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு மாதிரி பிளர்ட் ஆகிடுச்சு பேசிக்கா வந்து. ஏன்னா அவங்க வந்து கிளியரா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க, நான் வந்து பேக் அவே பண்ணிக்கிடுவேன், அவர் அதே பால் போட்டாலும் ஐ வில் ஹாவ் அ டிஃபரெண்ட் ஷாட் அப்படிங்கிறது பண்ணி பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். ஓகேங்களா. சரி வருண் அட்டாக் பண்ணாங்கன்னா மத்த பவுலர்ஸ் ஹார்திக் பாண்டியா இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர், தூபே எல்லாருமே வந்து தே ஹாவ் டு கிவ் சம் கண்ட்ரோல் பேக் டு த டீம் இல்லைங்களா. யாருக்குமே கண்ட்ரோல் இல்லை. ஓகேங்களா. அதான் சொல்றேன்ல, ஒரு ஓவர் வந்து ஹார்திக் பாண்டியா 5 ரன் 6 ரன் கொடுத்துருப்பாரு, கடைசி பால் நோ பால் 6. ஆக்சுவலாக வந்து ஐ வுடன் பி லைக் வெரி கிரிட்டிக்கல் ஆன் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல, நீ வந்து தப்பான ஒரு ஸ்டேஜில் வந்து உனக்கு டான்ஸ் ஆட தெரியலன்னா நீ நல்ல டான்ஸர் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சுச்சுவேஷன் இந்த இதுக்கு வந்து அக்ஷர் பட்டேல் தான் வந்து கிவன் டே லைக் பெட்டர் பவுலர். ஸோ நம்ம தப்பான ஒரு ஆளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஐ வுடன் பி லைக் கிரிட்டிக்கல். பட் ஆனால் வந்து ஐ திங்க் வி லாஸ் த பிளாட் அங்கேயே சொன்ன மாதிரி. இல்ல அதுதான் இது வந்து பவுலிங்ல நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பேசியிருப்போம் பாத்தீங்களா. பவுலிங் வந்து ப்ராப்பரா டெஸ்ட் ஆகல, இவங்க வந்து இன்னும் ப்ரெஷர் போடல, அதனால வந்து நமக்கு தெரியலன்னே சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம சொன்ன அதே பாயிண்ட் தான். குரூப் ஸ்டேஜ்ல நீங்க ஏதாவது ஒரு வீக்னஸ், இப்ப இதே இது வந்து 15 ரன் எக்ஸ்ட்ரா ரன் வந்து ஒரு யுஎஸ்ஏக்கு ஏதோ நெதர்லாண்டுக்கு ஏதோ கொடுத்துருந்தா ரெக்கவர் பண்ணிருக்கலாம். சூப்பர் 8 ஸ்டேஜ் வந்தாச்சு, பிக் டீம்ஸ் அவங்க அதை தான் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி கவுண்டர் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து அந்த ஃபைனஸ்ட் ஆஃப் மார்ஜின்ஸில் தான் வந்து டிசைட் ஆகும் இந்த டோர்னமெண்ட், வேர்ல்டு கப்பு வின்னர்ஸ்க்கும் ரன்னர்ஸ்க்கும். இது ஃபைனஸ்டா கூட இல்லையே, இவ்வளவு பெரிய ரன்ஸா கொடுக்குறீங்க. 4-5 ரன் பேசல, 15-20 ரன் இருக்கிறோம், ஃபைனஸ்ட் கூட இல்ல. பட் ஐ அக்ரி, டோர்னமெண்ட் வில் பி டிசைடட் பேஸ்ட் ஆன் ஃபைனஸ்ட் மார்ஜின். பட் இஃப் யூ கிவ் திஸ் மச் பிக் மார்ஜின் டு them, everyone will utilize it. ஆமாம், இவ்வளவு நடந்ததுலேயுமே ரொம்ப ஆறுதலாக இருந்தது வந்து பும்ராவோட ஒரு மாஸ்டர் கிளாஸில். அதாவது நம்ம இந்த லாஸ்னால வந்து அது வந்து வெளியில் தெரியாது. பட் ஆனால் வந்து அவர் வந்து அந்த ப்ராடிஜி அப்படின்றதுக்கு வந்து பும்ரா, அதாவது வாட் அ பவுலரில் இந்தியா இஸ் லைக் வெரி லக்கி டு ஹேவ்.
இல்ல அதுதான் ஸ்கில்ஸ் அதெல்லாம் விட்டுறலாம் ஓகேங்களா. நான் இந்த மேட்ச்ல அவர் மெயினா பார்த்தது என்னன்னா ரீடிங் த பிட்ச் ஓகேங்களா. இந்த பிட்ச்ல என்ன லைன் அண்ட் லென்த் எப்படி போட்டா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கங்கிறது நல்லா தெரிஞ்சு நீங்க நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவங்க ஏதோ பிளான் வச்சிருந்திருக்கலாம் ஓகேங்களா. ஆனா அவங்களால யூட்டிலைஸ் பண்ணவே முடியல. தேவர் இன்ஃபேக்ட் சம் டைம் டிஃபெண்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஏன்னா இட் வாஸ் வெரி கிளியர். அஃப்கோர்ஸ் ஸ்கில்ஸ் வேரியேஷன் அந்த ரிக்கில்டன் பால் வந்து சான்ஸே கிடையாது. அதே ரன் அப்பு, அதே ஸ்ட்ரைடு, அதே சீம் அப்பு. ஒன்லி திங் வந்து பால் உங்ககிட்ட லேட்டா வரும் ஓகேங்களா. இட் வாஸ் கம்ப்ளீட்லி பேம்பூஸ்ட். பெர்ஃபெக்ட் டெலிவரி, ஸ்லோ டெலிவரி டு பவுல் இன் T20 ஃபார் தட் மேட்டர் எனி ஃபார்மேட்லயுமே இதா இருக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் மாஸ்டர் கிளாஸ் விச் வாஸ் லைக் என்ன சொல்றது இன்விசிபிள் இன் திஸ் சிச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் அதர் திங்ஸ் ஹேப்பன். சரி, பேட்டிங் பவுலிங் தான் வந்து இவ்வளோ ஒரு ப்ராப்ளமில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் ஈவன் 187 அவங்க வந்து ஒரு 25-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவே அடிச்சிருந்தாலுமே நம்ம வந்து ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது இந்தியாவுக்கு வந்து நல்ல பிரைட் சான்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்மளுமே நினச்சிருப்போம். பட் ஆனால் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசின அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இந்த மேட்ச்சில் ஒன்றா வந்த மாதிரி இருந்துச்சுல பேட்டிங் யூனிட்டில். ஆமா இல்ல நம்ம அதே மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்ரம் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு ஓகேங்களா. சரி இஷான் கிஷானை ஸ்ட்ரைக் பண்ண வைக்கிறாங்க ஓகே ஏதோ மாற்றம் வரப்போகுதுன்னு நினைச்சேன். ஒரே மாற்றம் வந்து அபிஷேக் சர்மா அவுட் ஆகிறதுக்கு பதிலாக இஷான் கிஷன் அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா கிட்ட நம்ம கொஞ்சம் பேசலாம் ஓகேங்களா. ஐ திங்க் அவருக்குமே வந்து ஏதோ ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா ஓகேங்களா. தேவர் வெரி கிளியர் வித் பிளான். ஒரு மாதிரி அவுட் சைட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவர் டெலிவரி வேரியேஷன்ஸ். அவர் எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா வந்து ஹி வாண்டட் டு ப்ரூவ் சம்திங் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹி வாண்டட் டு கோ அக்ரெசிவ் ஓகேங்களா. இட்ஸ் ஹார்ட் டு சே திஸ் டு ஹிம் பட் ஹி கேன் ஸ்லோ டவுன் அ பிட் ஓகேங்களா. ஏன்னா எஸ்பெஷலி விக்கெட்ஸ் போனா ஹி கேன் ஸ்லோ டவுன் அ பிட் பட் நாட் லைக் அவரோட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் அதெல்லாம் வந்து குறைக்க சொல்லலை. ஜஸ்ட் பிளே சென்சிபிளி அந்த இதுதான் இதா இருக்கணும். ஏன்னா இவர் ஜஸ்ட் ஸ்விங்கிங் நல்லா தெரிஞ்சது ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவங்க வந்து கரெக்டா ஒரு லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சிட்டாங்க, ஸ்லோ பால் போட்டாங்க. அவரால் அதுக்கு மேலே ரன் எடுக்கவே முடியல. ஓகே, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த பேட்டிங் கொலாப்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் பார்க்கும்போது இஸ் இந்தியா கோயிங் ஃபார் அ பேட்டிங் வித்தவுட் எனி அதர் செகண்ட் தாட் ஆர் எனி அதர் செகண்ட் பிளான்? அதாவது ஒரே ஒரு பிளான் மட்டும்தான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஈவன் இட் வில் காஸ்ட் அவர் வேர்ல்ட் கப் வி டோன்ட் மைண்ட், நாங்கள் இந்த மாதிரி மட்டும்தான் ஆடுவோம் அப்படின்ற அந்த ஒரே ஒரு பிளான் டெம்ப்ளேட்டை மட்டும்தான் வச்சுட்டு ஆடுறாங்களா? இல்ல இதை வந்து நம்ம இந்தியா ப்ளூ பிரிண்ட் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல வந்து கிளியரா பேசியிருப்போம். டஸ் இந்தியா ஹாவ் அ பிளான் பி ஓகேங்களா. இந்த ஹை அக்ரெசிவ் ஹை ப்ளூ லைக் ஹை இன்டென்சிட்டி இதுல வந்து யூ நீட் சம் ஒன் டு பேலன்ஸ் இட் ஓகேங்களா. நீங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா சேம் டெம்போ இப்படிதான் நாங்க விளையாடுவோம், இல்லாட்டி வி வில் எதர் லூஸ் பேட்லி ஆர் வி வில் வின் எக்ஸ்ட்ராடினரி. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஆசிலேட் ஆன மாதிரி இருக்கு. அந்த ஸ்டெபிலிட்டி கொடுத்து மிடில் வந்து கொஞ்சம் கெட் த டீப் மேட்ச் இன் டு த டீப் இல்லைங்களா. அதை பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் இல்லை. மேபி அந்த ஸ்ட்ராட்டஜியே இல்லை ஓகேங்களா. நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு பிக் டோர்னமெண்ட்ல அகைன்ஸ்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் டீம் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நான் இப்படிதான் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா த ரிசல்ட் இஸ் ஆப்வியஸ். இல்லை, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலுமே அது வந்து எல்லாராலையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு ப்ரெஷர் டோர்னமெண்ட்டில் அதுவும் ரன் சேஸில் நம்ம இங்கேருந்து எவ்வளோ வேணால் பேசலாம், ஆனால் அங்கே உள்ளே இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் எப்படி இருக்கும், அவங்களுக்கு வந்து அது யூ நீட் அ செப்பரேட் ஸ்கில் டு பிளே தட். ஆனால் வந்து எனக்கு என்னென்னா அந்த ஸ்ட்ராட்டஜியே இல்லைன்றது தான் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்து ஃபெயில் ஆகுறது ஓகே, பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்றது தான் ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருக்குது, இதுவாகவும் இருக்குது. இல்ல அதுதான் நீங்க இப்ப எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம்னா இந்த ப்ளூ பிரிண்ட் யார் அஃபெக்ட் பண்ணு தெரியுமா, திலக் வர்மாக்கு ஓகேங்களா. அவருக்கு வந்து மைண்ட்ல வந்து கிளாரிட்டி இல்ல ஓகேங்களா. நீங்க இப்போ 2-3 மேட்சா பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல வந்து ரொம்ப ஆங்கர் ரோல் பிளே பண்ணி ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா வச்சு அவுட் ஆயிருப்பாரு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ற 2வது பால் ஹென்சனோட ஃபர்ஸ்ட் பால் நினைக்கிறேன் இறங்கி போய் சுத்துறாரு. ஸோ ஐ திங்க் ஹி இஸ் நாட் கிளியர் இல்லைங்களா. அவரோட ரோல் ஆங்கர்னா எதுக்கு அந்த ஷாட் அடிக்கணும் ஓகேங்களா. இட் வாஸ் மோர் ஆஃப் அ ஹோப் ராதர் தென் ஓகே திஸ் இஸ் மை கேம் பிளான் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி டீமுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு காட்டுது. ஓகே, ஹேவிங் செட் தட் அப்படி இப்படின்னு வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம வேர்ல்ட் கப் வந்து எப்படி ஜெயிப்போம் அப்படின்னு பேசுறதுக்கு பதில் இப்போ செமிஃபைனல் குவாலிஃபை ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. சார் 76 ரன் வித்தியாசத்துல நீங்க தோத்தீங்கன்னா உங்க ரன் ரேட் என்ன ஆகுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா. அதை தான் நான் சொல்றேன் ஓகேங்களா. அட்லீஸ்ட் டேக் த கேம் இன் டு டீப் ஓகேங்களா. போயிருந்தா அகைன் ப்ரெஷர் வந்திருக்கும். அகைன் தோனியோட மந்திரம் அதானே, அவங்க நம்ம ப்ரெஷர்ல இருக்கோம்னா அவங்களுக்கு ஈக்குவலா ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு மேட்ச்ல யாருமே இல்லை அப்படிங்கிறதா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இட் இஸ் கோயிங் டு பி ரியலி ரியலி டிஃபிகல்ட் ஃபார் இந்தியா டு குவாலிஃபை ஃப்ரம் நவ் ஆன். லைக் ஐ திங்க் -3.8 ரன் ரேட் நெகட்டிவ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ தே ஹாவ் டு வின் த நெக்ஸ்ட் மேட்ச் ஜிம்பாவே வித் வெரி வெரி ஹை மார்ஜின். நமக்கு இப்போ வெஸ்ட் இண்டீஸ் ரிசல்ட் வந்துருச்சு ஓகேங்களா. அவங்களோட ரன் ரேட் வந்து 5 பாயிண்ட் சம்திங் ஓகேங்களா. ஸோ நம்ம -3.8லேருந்து 5 பாயிண்ட் சம்திங் போகிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கு. ஸோ இட் இஸ் லுக்கிங் வாட் டு சே லைக் ரொம்ப கஷ்டமான ஒரு 2 மேட்சஸ் இருக்கு. இட்ஸ் நாட் லுக்கிங் கிரேட் ஃபார் இந்தியாங்கிறதா என்னோட வியூ. ஓவர் அ மேட்ச் இது இப்படி மாறும் அப்படிங்கிறது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் தட் இஸ் வாட் ஸ்போர்ட் இஸ் அண்ட் தட் இஸ் வாட் கிரிக்கெட் இஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்தியா வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்களா இல்லை வந்து வேறு எந்த டீம் போகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.